ஆன்மீக அன்புகளுக்கான காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழோடும் மார்கழி மாதம் 2ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ரிதி தட்சிணாயனத்தில் என்று பார்த்தீங்கன்னா 17/12/2025 டிசம்பர் மாதம் இன்று புதன்கிழமை. இன்று பிரதோஷம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:23 இன்றைய திதி இன்று அதிகாலை 1:38 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:22 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:38 வரை தைத்துளம், பின்பு பிற்பகல் 2:45 வரை கலசை, பின்பு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 7 மணி வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா, மேஷ ராசி அன்புகளுக்கு எந்த ஒரு காரியம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி இங்கே முன்னேற்படலாம் செஞ்சாலும் அந்த விஷயம் கொஞ்சம் காலதாமதத்துக்கு தான் நடக்கும். அந்த காலதாமதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய ஒரு நாள். அதனால் எந்த ஒரு பண்ணனாலும் 10 மணிக்கு முடியும் அந்த வேலை நினச்சிங்கன்னா அது 12 மணி தான் முடியும். அந்த வேலை சக்ஸஸ் தான், கண்டிப்பாக முடிஞ்சிடும். கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு அந்த வேலை முடியும். அதனால் இந்த வேலை இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் காலதாமதம் பிறகு தைரியமாக இருங்க. ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு முதலீடு சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு கூட்டாளிலே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது வேண்டான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த எதிர்ப்பை சரியாக என்னான்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எல்லாம் நம்மளுக்கு எல்லா முடிவும் நல்ல முடிவாக இருக்காது. அதனால் இந்த ஒரு தொழில் சார்ந்த சில விஷயங்கள், வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா உங்களுடைய பெற்றோரை கேளுங்க. இல்லை அந்த துறை சார்ந்த சில விஷயங்களை கேட்டு நீங்கள் முடிவு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா அமையும். அந்த எதிர்ப்பு ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிங்க. மற்றபடி எதிர்ப்பு இருந்தாலும் வருகிற காலங்களில் உங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மிதுராசி பார்த்துருந்தீங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு உற்சாகத்தில் இருக்க போகிறீங்க நீங்கள். ஏன்னு கேட்டால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்வியில் பட்ட மாணவர்களாக அந்த கல்வியில் சார்ந்த சில விஷயங்கள் எக்ஸாம் இருப்பீங்க. அந்த எக்ஸாமில் ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. அதே மாதிரி அடுத்த வருகிற காலம் என்ன படிக்க போகணுன்னு ஒரு பிளான் திட்டத்தோடு இருக்கிறதால சில விஷயங்களை நீங்கள் அதற்கான சில அடிப்படை விஷயங்கள் செய்கின்ற போது கொஞ்சம் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி பார்த்தா உங்களுடைய சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் சேமிப்பு சார்ந்த சில விஷயங்கள், அது நகை சேமிப்போ அது பணமோ, அந்த சேமிப்புக்கான உங்களுடைய ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுக்கு அது ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க நீங்கள். ஏன்னா எல்லா காசும் செலவு பண்ணால் செலவுக்கு இருந்துக்காக கொஞ்சம் உங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை சேமிப்பாக மாற்றுவதற்கான முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயம் சக்ஸஸ் தான். உங்களுக்கு அந்த வெற்றியை உங்களை மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு.
வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றிக்கான ஒரு அடிப்படை வந்து உங்களுடைய சக பணியாளர்களாகலாம், நண்பர்களாகலாம், உறவினர்களாகலாம் யார் சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் செய்கிற காரியத்தை கூட நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு மன சார்ந்த ஒரு சுகமான ஒரு நாள். உங்களுக்கு நிறைய சில கடமைகள் பொறுப்புகள்லாம் முடிச்சிருப்பீங்க. சில சுப நிகழ்ச்சிக்கான சில அடிப்படை வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. சுப நிகழ்ச்சிக்கான சில நாள் குறித்து எல்லா வேலையும் பண்ணுறது, கல்யாணமாக திருமணமாக இருக்கலாம், கிரகபிரவேசம், ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்து அந்த முயற்சியை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு துலாம் ராசின்னு பார்த்து வச்சுங்க, தேவையான சில விஷயங்களை தலையிட்டுட்டு அப்புறம் பயப்படுறது தேவையில்லாத விஷயம். அதனால் செய்கின்ற போது இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஆழம் தெரியாமல் காலை விட்டு அப்புறம் தேவையில்லாமல் கஷ்டப்படுவதோ, அச்சப்படுவதோ, பயப்படுவதோ நமக்கு தேவையில்லாத விஷயம். கொஞ்சம் செய்கின்ற செயலை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு எல்லாத்துலையும் உங்களுக்கு அந்த கோபம் இடத்துல குணம் சொல்லுவாங்க. அந்த விருச்சிகத்தில் கொஞ்சம் அடிக்கடி முன்கோபம்லாம் வரும். எடுத்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர், நண்பர்களை உறவினர்கள் கேட்கின்ற பொழுது அவங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? தனுசு ராசி பார்த்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சார்ந்த ஒரு செயல், மகிழ்ச்சி சார்ந்த ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதால உங்களுடைய கூட இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கலகலப்பாக இருப்பாங்க. நண்பர்களும் உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்தாலே ஒரு நண்பர்கள் மட்டும் உறவினர் மட்டும் கூட இருக்கும். அந்த ஒரு கலகலப்பான நீங்கள் மனிதன் இருந்தாலே உங்களுக்கு எப்பயும் ஒரு எந்த குறை இருந்தால் வெளியே காமிச்சிக்காமல் சிரித்து பேசி பழகிறதால உங்களுக்கு அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறதால அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு பலமும் அதுதான். அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கழிப்போடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் மகர ராசி வந்து பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சார் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்பாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3/26 போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஏதாவது தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஏதாவது முதலீடு செய்யணும்னா அதை பிளான் வச்சு அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த முயற்சியில் உங்களுக்கு நல்லா ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். மகரத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியனால அமையப்போது. உங்களுக்கு கும்பராசின்னு பார்த்தவங்களுக்கு ராகு சனி இருக்காங்கனால எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்வீங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நிம்மதி அடையக்கூடிய நாள். அப்பா ஒரு வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டேன்னு அது 10 ரூபா வேலையை 20 ரூபாய்க்கு செஞ்சுருப்போம். நம்ம எப்படி செஞ்சாலும் அந்த வேலையை முடித்த ஒரு திருப்தியில் ஒரு முதலீடு செஞ்சுருப்போம். அந்த முதலீடு சார்ந்த திருப்தியில் ஒரு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நிம்மதி அடையக்கூடிய நாளாக இந்த கும்பத்துக்கு அமைகிறது. மீனராசின்னு பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். குருவோட வீடு, ஒரு மகிழ்ச்சியோடும் புகழோடும் இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் எந்த இடத்த போனால் உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு முன்னுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு புகழோடு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இன்று மீனத்துக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.